குரூப் 4 குரூப் 2 தேர்வை எதிர்நோக்கி இருக்கும் மாணவர்களுக்காக நூலாசிரியர் வரிசையில் கவிதை நூல்களில் பொறுத்துக்க பார்ப்போம். அனிச்சம் அப்படிங்கிறத எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா கலாப்ரியா கவிதை நூல். அரிமா நோக்கு அப்படிங்கிற கவிதை நூல் எழுதினது ஜெகதீசன். உதய நகரிலிருந்து அப்படிங்கிற கவிதை நூல் எழுதினது இரா மீனாட்சி. நகரம் விமர்சனம் அந்த நூலை எழுதினது சி மணி. அப்போ ஆப்ஷனில் 4 1 2 3 ஆப்ஷன் ஏயில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4 1 2 3. இப்போ இந்த எழுத்தாளர்கள்லாம் வேறு ஏதாவது நூட்கள் எழுதியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இதில் கலாப்ரியா அப்படிங்கிறவங்க அனிச்சம்ங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் வேறு என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க பேர் சோமசுந்தரம்ங்கிறது இவருடைய இயற்பெயர். ஊர் திருநெல்வேலி. இவர் எழுதின கவிதைகள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாற்றாங்கே, எட்டயபுரம், வெள்ளம், சுயவரம், உலகெல்லாம் சூரியன் கவிதை தொகுதி, அனிச்சம், வனம்புக்குதல், நான் நீ மீன், இது கவிதை தொகுப்பு, சாத்தனும், சலகை, ஆமென், இதெல்லாம் கவிதைகள். இது கலாப்ரியா எழுதினது. அடுத்தது சி மணி அப்படிங்கிறவர் எழுத்து இதழ் எழுத்தாளர். எழுத்துங்கிற நூல்லேருந்து தான் எழுத்துங்கிற இதழில் தான் எழுத ஆரம்பித்தார் முதல்ல. இவருடைய நெடுங்கவிதை என்னன்னு கேட்டிங்கன்னா நரகம். அடுத்தது வரும் போகும் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது ஒளி சேர்க்கை அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் பழனிசாமி என்ற வே மாலி. யாப்பும் கவிதையும் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. கிரியா பதிப்பகத்தால் இவரது கவிதைகள் முழுவதும் இதுவரை என்னும் தலைப்பில் வந்துள்ளன. அடுத்தது பார்த்திங்கன்னா இரா மீனாட்சி. அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான பெண் கவிஞர் இவங்க இரா மீனாட்சி. அவங்க எழுதின வேறு நூல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தீபாவளி பகல், நெருஞ்சி, சுடுபூக்கள், மறுபயணம், உதயநகரிலிருந்து, இரா மீனாட்சி கவிதைகள்னு இருக்குது, வாசனை புல், இதெல்லாம் கவிதை தொகுப்பு. கிளை பல தாங்கும் போது அப்படிங்கிற ஒரு கவிதையும் எழுதியிருக்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டித் தேர்வு எழுதுகிற எல்லா நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.